மகா கும்பமேளா நிகழ்ச்சி மூலமாக 45 நாளில் படகோட்டி ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு வருது. மகா கும்பமேளா இந்தியா முழுக்க ரொம்பவே ஃபேமஸாக கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா. நாடு முழுக்க பல கோடிக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டு போயிருந்தாங்க. ஊபி முதல்வரே 45 கோடிக்கும் மேலே மக்கள் மகா கும்பமேளாவுக்கு வந்துட்டு கலந்துட்டு போயிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஒன்னே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கும்பமேளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வில் படகு பயணம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. இதன்படி பிரக்யாராஜ் கும்பமேளாவில் படகோட்டின பிண்டு மகாரா அப்புறம் அவரோட ஃபேமிலி படகு சேவை மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த நியூஸ் சாதாரணமாக பரவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை எளிய குடும்பம் இப்படி ஒரு திருவிழா மூலமாக பெரிய பணக்காரரானது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வர அதே டைமில் ஷாக்கிங்கான இன்னொரு தகவல் என்னன்னா, அவர்கிட்ட மொத்தமாக 130 படகுகள்ங்கிறது இருந்திருக்கு. ஸோ அவர் ஒரு ஏழைலாம் கிடையாது, பக்காவான ஒரு பிஸ்னஸ்மேன். ஏற்கனவே நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த அவரோட ஃபேமிலி இந்த திருவிழா மூலமாக கோடீஸ்வர ஃபேமிலியை உருவெடுத்திருக்கு. எப்படியோ உழைப்பின் மூலமாக தான் இது சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.